சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. ஒரு சாதாரண சர்டிபிகேட் வாங்க நீங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அங்க போனா அந்த சிஸ்டத்துக்கே எதிரா போராடுற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு கதை தான். ஒரு சாதாரண மனிதர் சட்டத்தையே ஒரு ஆயுதமா மாத்தி ஒரு பெரிய அமைப்பை எப்படி கேள்வி கேட்டாருங்கிறத பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். சரி, இந்த முழு பயணத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல அவரோட ரொம்ப சிம்பிளான கோரிக்கைகள் என்னன்னு பாப்போம். அப்புறம் அது எப்படி சிஸ்டம்ல இருக்கிற தப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு, அவர் அதுக்கு என்னென்ன சட்டங்களை யூஸ் பண்ணாரு, கடைசியா இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளா நம்ம எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு சாதாரண தேவையிலிருந்து தான் ஆரம்பிச்சது. ஆமாங்க, இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இல்லையா? நம்ம குடும்பத்துக்கு தேவையான அரசு ஆவணங்களை வாங்குறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தானே. பாக்யராஜ் என்பவருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இங்க பாருங்களே, இந்த கோரிக்கைகள் எல்லாமே எவ்வளவு பர்சனலான விஷயங்கள். அவரோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும், அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்ல பாட்டியோட பேரை சேர்க்கணும். இது எல்லாமே ஒரு நேரடியான குடும்ப தேவைதான். ஆனா இந்த சின்ன தேடல் தான் ஒரு பெரிய புயலையே கிளப்ப போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. சரி, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கோரிக்கை எப்படி ஒரு பெரிய சிஸ்டத்தோட ஓட்டைகளை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கேள்விதான் கதையோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். சும்மா சர்டிபிகேட் வாங்க போனவருக்கு அங்க என்னென்ன ஷாக்க காத்துட்டு இருந்துச்சு? அதிர்ச்சியே இதுதான். சர்டிபிகேட்டுக்கு அரசாங்கம் ஒரு ஃபீஸ் வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா அதிகாரிங்க அதை விட அதிகமா பணம் கேட்டதா அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு என்னைக்காவது நடந்திருக்கா? அடுத்து இதை விட ரொம்ப மோசமான ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இறந்து போன ஒருத்தரை உயிரோட இருக்கிற மாதிரி காட்டி அவரோட சொத்து பத்திரங்களை சட்டவிரோதமா வேற பேர்ல மாத்துறத அவர் கண்டுபிடிச்சதா சொல்றாரு. பிறப்பு இறப்பு ரெஜிஸ்டர் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பத்திரமா வேற இடத்துக்கு மாத்திடணும், இதுதான் ரூல். ஆனா பல வருஷமா அந்த ரெஜிஸ்டர் எல்லாம் லோக்கல் ஆபீஸ்லயே சட்டவிரோதமா இருக்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, உயிரோட இருக்கிற ஒருத்தருக்கு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைக்கிறார். இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்த அந்த குடிமகன் சும்மா இருந்தல. இதை எதிர்கொள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கருவியை கையில எடுத்தார். அதுதான் சட்டம். இதுதான் அவரோட முதல் மற்றும் முக்கியமான ஆயுதம், ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமைச் சட்டம். இந்த சட்டத்தை வச்சு அரசாங்கத்துக்கிட்டேயே நம்ம உண்மைகளை கோரி கேள்வி கேட்க முடியும். அதிகமா காசு கேட்கறது, வேலையை தாமதப்படுத்துறது மாதிரி தப்புகளுக்கு அவர் நேரடியா சர்டிபிகேட் சம்பந்தப்பட்ட சட்டத்தையே பயன்படுத்தினாரு. இந்த சட்டம் வேலையை சரியா செய்யாத அதிகாரிக்கு என்ன தண்டனைன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. இது ஒரு செம ஸ்மார்ட்டான மூவ். அவர் பொதுவான சட்டங்களை மட்டும் நம்பல, கவர்மெண்ட் ஆபீசர்ஸை கண்ட்ரோல் பண்ற உள்விதிகளையும் பயன்படுத்தி சிஸ்டத்துக்கு உள்ள இருந்தே ஒரு பிரஷர் கொடுக்க பிளான் பண்ணாரு. பாருங்க, நம்ம கிட்ட சட்டங்கள் இருக்கிறது ஒரு விஷயம், ஆனா அதை எப்படி ஒரு தெளிவான பிளானோட ஒரு வியூகமா பயன்படுத்துறதுங்கிறது தான் இங்க மேட்டரே. இப்போ ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. தகவல் கேட்கறது மட்டும் இல்ல, ஆர்டிஐல இருக்கிற செக்ஷன் 2J படி நாமளே ஆபீஸ்க்கு நேர்ல போய் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ண முடியும். இதுதான் அவரோட பிளானோட அடித்தளமா இருந்துச்சு. எவ்ளோ தெளிவா பிளான் பண்ணிருக்காரு பாருங்க. நான் இந்த தேதியில இந்த நேரத்துல என்னோட ஒரு உதவியாளரோட வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறேன், அது போட்டோவும் வீடியோவும் எடுக்க போறேன்னு சொல்லி ஆபீசர்ஸுக்கே முன்கூடிய லெட்டர் அனுப்புறாரு. இதுதான் அவரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அதிகாரிங்க மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும்னு செக்ஷன் 17BA யூஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு பர்த் அண்ட் டெத் ஆக்டை யூஸ் பண்றாரு. அதாவது சிஸ்டம்க்கு உள்ள இருந்து ஒரு பிரஷர், வெளியே இருந்து ஒரு பிரஷர், ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும் செக் வைக்கிற மாதிரி ஒரு செஸ் கேம் மாதிரி தான் இது. இந்த கட்டத்துல அவரோட போராட்டம் வெறும் குடும்ப சர்டிபிகேட்டுக்காக இல்லாம ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட வெளிப்படைத்தன்மையும் கேள்வி கேட்கிற ஒரு பொது போராட்டமா மாறுச்சு. இப்ப பாருங்க அவரோட கேள்விகள் எப்படி மாறுதுன்னு. எனக்கு சர்டிபிகேட் கொடுங்கங்கிறத விட்டுட்டு மீட்டிங்ல பொதுமக்கள் கலந்துக்கலாமா, யாரெல்லாம் அதிகாரிகள்னு லிஸ்ட் கொடுங்கன்னு பொது நலன் சார்ந்த ஆழமான கேள்விகளா கேட்க ஆரம்பிக்கிறாரு. இது அவரோட மனைவிலிருந்து எடுத்த ஒரு நேரடியான வாக்கியம். இதுல அவரோட உறுதி நல்லா தெரியுது. நீங்க தகவல் தரலன்னா நான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ரெடின்னு அவர் முன்கூட்டியே ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. சரி, இந்த முழு கதையிலிருந்தும் நாம ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டிய பவர்ஃபுல்லான பாடங்கள் என்ன? வாங்க அதை பத்தி பார்க்கலாம்.
அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல உங்க பிரச்சனைக்கு என்ன சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எதா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா கேளுங்க. கேட்கும்போது சரியான சட்டப்பிரிவுகளை குறிப்பிட்டு கேளுங்க. அதிகாரிங்க பதில் சொல்லலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயங்காதீங்க. எல்லாத்துக்கும் மேல விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். அறிவையும் சட்டத்தையும் ஒரு ஆயுதமா வச்சு ஒரே ஒரு மனுஷனால சிஸ்டத்தையே இப்படி உழுக்க முடியும்னா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் நம்ம உரிமைகளை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னா நின்னா எவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்மால கொண்டு வர முடியும். உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.